வணக்கம். தீபாவளியின் விற்பனை ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, 6,00,000 கோடி விற்பனையாயிருக்கு. ஸோ என்னென்ன விற்பனையாயிருக்கு, அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாடு முழுவதும் நேற்று தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை மக்கள் புத்தாடை உடுத்தியும் பட்டாசுகள் வெடித்தும் தீபாவளி பண்டிகையை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருக்கிறாங்க. ஸோ தீபாவளிக்கு மக்கள் புத்தாடைகள் மட்டுமின்றி தங்க வைர நகைகள், கார்கள், பைக்குகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களையுமே வாங்கி குவிச்சிருக்கிறாங்க. பட் தீபாவளி விற்பனைக்கு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6,00,000 கோடி வரைக்குமே விற்பனை ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் இந்த ஆண்டு தீபாவளி விற்பனை 6,00,000 கோடியை தொட்டதாகவும் சுமார் 87% நுகர்வோர்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகில இந்திய வர்த்தகர்களுடைய கூட்டமைப்பு, அதாவது CAIT அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த CAIT-உடைய இந்த அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா மொத்த வர்த்தகம் 5.40 லட்சம் கோடி ரூபாய் பொருட்களையும் 65,000 கோடி ரூபாய் சேவைகளையும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லப்படுது. இது இந்திய வர்த்தக வரலாற்றில் மிக உயர்ந்த தீபாவளி வணிகமாக பதிவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடந்த ஆண்டை விட பார்த்தீங்கன்னா 25% இந்த ஆண்டு அதிகமாக விற்பனையாகப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ CAIT-உடைய ஆராய்ச்சி மற்றும் வர்த்தக மேம்பாட்டு சங்கம் நாடு முழுவதும் 60 முக்கிய விநியோக மையங்களில் மெட்ரோக்கள், மாநில தலைநகரங்கள் மற்றும் டயர் 2 மற்றும் 3 நகரங்களில் நடத்திய விரிவான ஆய்வை அடிப்படையாக கொண்டு இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 6,00,000 கோடி வர்த்தகம் 2024ஆம் ஆண்டின் ரூபாய் 4.25 லட்சம் கோடியை விட 25% அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள், அதாவது மேட் இன் இந்தியான்னு முத்திரை பதிக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா விற்பனை கடந்த ஆண்டை விட 25% அதிகரிச்சிருக்கு. ஸோ GST சீர்திருத்தம் செய்யப்பட்ட பிறகு நாட்டு மக்களிடம் உரையாற்றிய பிரதமர் மோடி அவர்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த கோரிக்கையின்படி பார்த்தீங்கன்னா இப்போது உள்நாட்டின் பொருட்களுடைய விற்பனை அதிகரிச்சிருக்கிறது. பிரதமர் மோடியின் பேச்சை மக்கள் ஏற்றுக்கொண்டார் அமைந்த ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி அந்த கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கப்படுகிறது. தீபாவளி விற்பனையில் மளிகை மற்றும் FMCG 12%, தங்கம் மற்றும் நகைகள் 10%, மின்னணுவியல் மற்றும் மின்சாதனங்கள் 8%, நுகர்வோர் சாதனங்கள் 7%, ஆடை மற்றும் பரிசுகள் தலா 7%, வீட்டு அலங்காரங்கள் மற்றும் தளபாடங்கள் 5%, மற்றும் இனிப்புகள் மற்றும் நாப்கின் 5% மற்றும் இதர பொருட்கள் மொத்த வர்த்தகத்தில் 19% பங்கை கொண்டிருந்தன அப்படின்னு சொல்லிட்டு இந்த CAIT நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வர்த்தக சந்தையில் இந்த தீபாவளிக்கு 2025ஆம் ஆண்டோடைய இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,00,000 கோடி ரூபாய் வரைக்குமே சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் நம்ம கிடச்சிருக்கு. இது வரைக்கும் நடந்த சேல்ஸை விட இந்த வருடம் நடந்த சேல்ஸ் ஆனது மிகவும் அதிகம் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு ரிப்போர்ட் பதிவாகிருக்கு. ஓகே, நன்றி.